எம்கே நாவல்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எண்ணிலா வந்ததே. அத்தியாயம் 23. சர்வா அவன் நண்பர்கள் சொன்ன விவரங்களை எல்லாம் சொல்ல முரளி சரியான எண்ணம் என்று கூறியிருந்தான். சர்வா உடனே செய்ய சொல்ல முரளி ஒரு வாரம் கழித்து செய்வோம் என்று கூறினான். அதுவும் போக, பத்திரிகையை பார்க்குற நிறைய பேர் உங்களை கேள்வி கேட்கலாம். உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி இதை எடுத்துப்பாங்கன்னு வேற தெரியல. ரொம்ப முக்கியமாக செந்தில் சார்கிட்ட இதுக்கு அனுமதி வாங்காமல் என்னால் எதையும் செய்ய முடியாது. நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நிலா என்னை விட்டு விலகி போகிற உணர்வு முரளி. அப்படி ஏன் சார் நினைக்கிறீங்க? நீங்கள் வெற்றி சார் கல்யாணம் முடிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் செய்து வைக்கிறேன் சார். முரளி சொல்ல சர்வா சரி என கூறியிருந்தான். 7 நாளும் ஊட்டியில் இருந்த நட்பு கூட்டம் 8ஆம் நாள் திருமணம் நடைபெறும் பெண்ணின் வீடான கோவைக்கு புறப்பட்டு இருந்தது. வெற்றியும் சர்வாவும் ஒரே காரில் வர மற்றவர்கள் அவரவர் காரில் பயணத்தை தொடங்கியிருந்தனர். அன்று நிலாவுக்கு காலையிலேயே எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு சோர்வு. குளித்து வந்த முகில் கட்டிலை விட்டு எழாத மனைவியை அள்ளி அணைத்திருந்தான். என்னாச்சு என் மூனுக்கு? சோர்வா இருக்குப்பா. இன்னைக்கு காலை சமையல் மட்டும் செய்யுங்க, மதியம் கடையில் வாங்கிப்போம். மூணு, கடை சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் மதியம் சீக்கிரம் வந்து சமைக்கிறேன். உனக்கு என்னம்மா பண்ணுது? தெரியல, மூட் ஸ்விங் இருக்கு, சோர்வா அதிகமாக இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே மடியில் போட்டு உட்காருங்க, நல்லா இருக்கு. அப்போது 2 பேரும் லீவ் போட்டு இப்படியே இருப்போமா? முடியாதே, கடைக்கு லோட் வருமே, செக் செய்து அடுக்க வேண்டிய வேலை இருக்கே. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் ஏதாவது சமைக்கிறேன். முகில் அவளை மடியிலிருந்து படுக்கையில் இறக்கிவிட, கிளவுட் கேண்டி என்னை மடியில் வச்சுக்க. மடியில் வச்சுக்கிட்டு எப்படி சமைக்கிறது கிளம்புறது? லீவ் போடிடின்னு சொன்னால் அதுவும் முடியாதுன்னு சொல்கிற. நான் என்ன தான் பண்ணட்டும் இப்போ? மணி 7:05, 7:15 வரை மடியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பணியாரமும் கார சட்னியும் செய்து கொடுங்க. நிலா சொல்ல அவளின் நெற்றியில் முத்தமிட்டு சரியென தலையாட்டி இருந்தான். 10 நிமிடத்தில் நிலா மீண்டும் உறங்கியிருக்க முகில் அவன் வேலையை பார்க்க சென்றிருந்தான். மிக்சியை போடும் முன் அவன் படுக்கை அறையை எட்டி பார்க்க நிலா குளியல் அறையில் இருந்தாள். முகில் அவள் சொன்னதை சமைத்து வைக்க ஆசையாய் அள்ளி உண்டவளை உற்று பார்த்திருந்தான். என்னவோ என் 3 கிட்ட வித்தியாசம் தெரியுது, அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க தெரியல எனக்கு. எனக்கே தெரியலப்பா. சரி, ரொம்ப சோர்வாக இருந்தால் லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துரு மூணு. மதிய சமையலை நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. மதியமும் வந்து என்னை மடியில் வச்சுப்பீங்களா? நிலா புன்னகையோடு கேட்க, ஆமாம், இடுப்பில் வச்சுக்கிட்டே சமைக்கிறேன், சரியா? முகில் சொல்ல நிலா சரியென தலையாட்ட முகில் புன்னகையுடன் அவளின் கன்னம் கிள்ளி சென்றான். அவனே கடையில் விட்டு சென்றிருக்க நிலா அவளின் வேலையை தொடங்கியிருந்தாள். வந்து இருந்த மருந்துகளை சரிபார்த்து அந்தந்த இடத்தில் அனைத்தையும் எடுத்து வைக்க தொடங்கியிருந்தனர். நிலாவுக்கு சில மருந்துகளின் வாசனை குமட்டலை கொடுக்க வாந்தி எடுக்க அவசரமாக சென்றிருந்தாள். வாந்தி எடுத்து வந்தவள் அமர உடன் வேலை பார்க்கும் தினா லெமன் ஜூஸ் கொடுத்தான். நிலா அதை வாங்கி குடிக்க, என்னாச்சு நிலா, ஏன் வாந்தி எடுத்த? ஹரிணி கேட்க, தெரியல அக்கா, காலையிலேருந்து உடம்பு என்னவோ பண்ணுது, எழுந்திருக்க முடியல, வாய் கசப்பு, உரைப்பும் புளிப்புமா சாப்பிட தோணுது, இப்போ வாந்தி குமட்டல். நிலா சொல்ல ஹரிணி கர்ப்பத்தை பரிசோதிக்கும் அட்டையை எடுத்து நிலா கையில் கொடுத்தாள். அக்கா, இது எதுக்கு? நிலா புரியாது கேட்க, நீ சொல்கிற எல்லாமே கர்ப்பமான பெண்களுக்கு வர ஆரம்ப அறிகுறி, போய் பார்த்துட்டு வா. அக்கா, உண்மையாவே வா? நிலா கண்ணில் நீர் கோர்க்க கேட்க, அடி போடி, போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. ஹரிணி சொல்ல நிலா சரியென கூறி கழிவறை சென்று பரிசோதித்து பார்க்க 2 கோடுகள் நிலாவின் கண்களில் கோர்த்திருந்த நீரை சிந்த செய்திருந்தது. கழிவறை விட்டு வெளியே வந்தவள் ஹரிணியிடம் அட்டையை காட்ட, அப்படி போடு, குட்டி நிலா வரப்போகிறாங்க. இல்லை அக்கா, குட்டி முகில் வரப்போகிறார். ஓ,
அப்படி போகுதா கதை? குட்டி முகிலே தான் வேணுமா? ஹரிணி கேட்க நிலா நாணத்தோடு தலைகுனிய, தினா வாடிக்கையாளர் வந்திருப்பதாக குரல் கொடுக்க நிலா முன்னே சென்றாள். அங்கே கடையின் வாசலில் நின்றிருந்தான் சர்வேஸ்வரன். நஃப்ராக்சன் கொடுங்க. சர்வா சொல்ல நிலா மருந்தை எடுக்க வந்திருந்தாள். அலைபேசி பார்த்து சொன்ன அவனும் அவளை கவனிக்கவில்லை. தன் கர்ப்பம் உறுதியான செய்தியை எப்படி முகிலுக்கு சொல்லலாம் என்ற யோசனையில் இருந்தவள் அவனையும் அவன் குரலையும் உணரவில்லை. மாத்திரைகளை எடுக்கச் சென்றவள் இருவேறு கம்பெனி இருப்பதை பார்த்துவிட்டு, சார், அட்வில் பிராண்ட் வேணுமா இல்லை அலிவி வேணுமா? நிலா கேட்க சர்வேஸ்வரன் நிமிர்ந்திருந்தான். அவன் நிற்பது மருந்துக்கடை என்பது அவனுக்குள் சட்டென விழிப்பை கொடுக்க, எது நல்லா இருக்கும்? சைனஸ் தலைவலி தானே சார், ரெண்டும் வேலை செய்யும், அட்வில் பிராண்டு தரேன். நிலா சொல்லிக்கொண்டே எடுத்து வர சர்வா நிலாவின் குரலை உறுதி செய்து கொண்டான். அவள் மாத்திரையை வெட்டி கொடுக்க அவளின் கைப்பிடித்திருந்தான். நிலா சட்டென நிமிர்ந்து பார்க்க கண்கள் கலங்கிய நிலையில் அவள் முன் நின்றிருந்தான் சர்வேஸ்வரன். மோனா, எப்படி இருக்க மோனா? இங்க போய் நீ? சர்வா நெஞ்சமுருகி பேச நிலா அவனை கை காட்டி பொறு என்பது போல சைகை செய்தவள் மாத்திரைகளை பில் போட்டு கொடுக்க சர்வா மாத்திரைகளை வாங்கி பணத்தை கொடுத்திருந்தான். பின் உள்ளே சென்றவள் முதலாளியின் அறைக்குள் சென்று 2 நாள் விடுமுறை வேண்டும் என்றும் அவளின் கர்ப்பம் பற்றியும் கூறியிருந்தாள். ரத்தினம் மகிழ்ந்து அவளின் கையில் 100 ரூபாய் பணம் கொடுத்து ஆசீர்வதிக்க அதை வாங்கி கொண்டு வெளியே வர சர்வேஸ்வரன் காரில் சாய்ந்து நின்று அவளுக்காக காத்திருந்தான். உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம் தான், ஆனால் என் சூழ்நிலை அப்படி அமையல, மன்னிச்சிருங்க சர்வா. வா மோனா, மாமா உன்னை தேடி தேடி சோர்ந்து போயிட்டார். ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். முதல்ல என் வீட்டுக்கு போகலாம், அப்புறமா உங்கள் மாமா வீட்டுக்கு போவோமா? நிலா கேட்க சர்வா சரியென தலையாட்ட முன்கதவை திறந்து டிரைவர் இருக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். காரின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த வெற்றிக்கு ஆச்சரியம். 2 மாடிகளை கொண்ட இந்த சாதாரண மருந்து கடையில் கோட்டீஸ்வரர் செந்தில் முருகனின் மகள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பதும் அவளின் கழுத்தில் இருந்த பொன்தாலி அவள் திருமதி என்பதையும் அறிய தந்து அவனுக்கு அதிர்ச்சியும் கொடுக்க போதுமானதாக இருந்தது. முதல் விவரம் சர்வாவும் அறிவான்தான். ஆனால் 2ஆம் விவரமான நிலாவின் தாலி அவன் எண்ணத்தில் பதியவே இல்லை. தொலைத்த பொக்கிஷம் ஒன்று கை சேர்ந்த நிம்மதி அவனுக்கு. ஆனால் நிலா வேறு சில எண்ணங்களில் இருந்தாள். அவள் சொன்ன இடத்தில் டிரைவர் காரை நிறுத்த ஒரு காம்பவுண்ட் வீட்டின் உள்ளே நிலா நடக்க சர்வாவும் வெற்றியும் அவள் பின்னே சென்றனர். 3ஆம் வீட்டின் முன் நிலா செருப்பை விட கதவு திறந்திருந்தது. நிலா உள்ளே நுழைய முகில் சத்தம் கேட்டு நிலாவை கண்டு வாசல் வந்து கதவின் பின் நின்றான். நிலா முகத்திலும் புன்னகை வர முகில் கைகளை பிடித்து கொண்டாள். நானே வந்திருப்பேன்ல, உன்னை யார் இந்த வெயிலில் நடந்து வர சொன்னது? இப்போ எப்படி இருக்கு மூணு உடம்புக்கு? இல்லை ஹாஸ்பிட்டல் போவோமா? முகில் அவள் முகம் வருடி கேட்க வெற்றி சர்வாவின் கைகளை பிடித்திருந்தான். எனக்கு எதுவும் இல்லைப்பா. இன்னைக்கு எதிர்பாராத விதமாக சர்வாவை பார்த்தேன். அவர் என்ன அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். நான் நம்ம வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு வந்தேன். நிலா சொல்ல முகில் முகத்தில் கேள்வியோடு வாசலை பார்க்க சர்வா அவனின் முழு உயரத்திற்கு நிமிர்ந்து நின்று முகிலை முறைத்து கொண்டிருந்தான். வாங்க சார், நீங்களும் உள்ள வாங்க. முகில் அழைக்க இருவரும் உள்ளே வந்தனர். உள்ளே வந்த இருவரின் கண்களும் வீட்டை சுற்றி பார்க்க முகில் அமைதியாய் நிற்க நிலா உணவை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். வடை மோர்குழம்பு வைத்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்து சாதம் வைத்திருந்தான் முகில். சர்வா, வாங்க சாப்பிடலாம். நிலா அழைக்க வேண்டாம் என தலையாட்டி இருந்தான். நிலா டிவியை ஆன் செய்து ஃபேன் போட்டு 2 பீன் பேக் எடுத்து அவர்களுக்கு அமர போட்டுவிட்டு முகில் கைப்பிடித்து வந்து சாப்பிட அமர முகில் அவளை புரியாது பார்க்க, பசிக்குது எனக்கு, நீங்களும் சாப்பிட வரலையா? நிலா கேட்க சாப்பாட்டை போட்டு வந்து நிலாவுக்கு ஊட்டிவிட தொடங்கியிருந்தான் முகில்.
அங்கு நடப்பதை வெற்றியால் பார்க்கவே முடியவில்லை. நண்பனின் கண் கலங்குவதும் நிலா எந்த உறுத்தலும் இல்லாது நடந்து கொள்வதும் என சூழ்நிலை கனமாக மாறியிருந்தது. ஆனால் சர்வா கண்டது புதிய நிலாவை. அவனை விட செல்வ செழிப்பு அவளின் வீட்டில். ஆனால் இங்கே நடுத்தர வீட்டின் இல்லத்தரசியாக இருக்கிறாள். அவள் வசிக்கும் இந்த வீடு, உடுத்தும் உடை, உண்ணும் உணவு எதுவும் அவளுக்கு இதற்கு முன் பழக்கமில்லாதது. எல்லாம் தாண்டி அவள் சொல்லாது அவனே உணர்ந்து கொண்ட இருவரின் உறவு. முகில் கண்களில் தெரியும் நிலா மீதான காதல். முகில் உணவை ஊட்டுவது கூட மிக நேர்த்தியான கவிதை போல தெரிந்தது சர்வாவின் கண்களுக்கு. முகில் மோர்குழம்பு கலந்த உணவின் நடுவில் வடை வைத்து ஊட்டி விடுவதும், நிலா அதை கண்களில் ஆவலோடு வாங்கிக் கொள்வதும், அடுத்த வாய் உணவில் நெல்லிக்காய் ஊறுகாய் வைத்து கொடுப்பதும், நிலா மென்று முழுங்கி அடுத்த வாய் திறக்கும் முன் இவன் சரியாய் அடுத்த வாயோடு தயாராக இருப்பதும் என பார்க்கவே அழகாயிருந்தது. வாழ்வில் அவனின் தாய் தந்தைக்கு பின் சர்வா ரசித்து பார்க்கும் தம்பதிகள் இவர்கள்தான். அத்தியாயம் 23 நிறைவு பெற்றது. உண்மையாவே முகில் நிலாவுக்கு ஊட்டி விடுறது கவிதை மாதிரி தான் தெரியுது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.